ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க. நமக்கு இன்றைக்கி காலையில் ஒரு ஃபோன் கால் திருப்பூர் பூண்டியிலேருந்து வந்துச்சுங்க. சஞ்சய்னு ஒரு தம்பி கால் பண்ணாப்புல. அவர் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கேன்னு சொன்னார். அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டாக் படுத்த படுக்கையாக இருக்குது, 2 நாளாக கத்திக்கிட்டே இருக்குது, ஃபுட்டு வச்சாலும் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் வீடியோ அனுப்ப சொன்னேன். எனக்கு ஏதோ சிடி மாதிரி தான் தெரிஞ்சுது. அப்புறம் நான் டக்குன்னு செந்தில் சார் நம்பர் கொடுத்து அவர் கூப்பிடுங்க, ஏன்னா எனக்கு 2-3 நாளாக உடம்பு சரியில்லை, நான் ரெஸ்கியூவும் போகிறதில்ல. அதனால் ஏற்கனவே எடுத்த பிள்ளைங்களே நம்ம பார்க்காம ஆஸ்பத்திரியில் நிறைய பெண்டிங் வச்சுட்ருக்குறோம். இப்போ கையில் இருக்கிற பிள்ளைங்களே நம்மளால் பார்க்க முடியல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் அதே சமயத்தில் அந்த குழந்தைய விடவும் முடியல. இது ஒரு வயசுக்குள்ளே 8லேருந்து 1 வயசுக்குள்ளே 8 மாதத்துலேருந்து 1 வயசுக்குள்ளே இருக்குன்னு தான் அந்த தம்பி சொன்னாப்புல. அப்புறம் செந்தில் சார்கிட்ட ஹெல்ப்பு கேட்டு அவர் எடுத்துகிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டு பார்த்தாச்சுங்க. இவனுக்கு சிடி கன்ஃபார்மு. எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ட்ரிப்ஸு இறக்கி மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சுங்க. கொடுத்து நல்லா இருக்குங்க. இப்போது சிடி அப்படிங்கிறப்போ நல்லா ரெகுலராக ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அந்த குழந்தையோட நிலைமை என்னன்னு தெரிலங்க. எப்போவுமே நம்ம ரெஸ்கியூக்குன்னு கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட்டாவது பொதுமக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்காவது போக முடியும். இப்போ அங்கே எடுத்துகிட்டு போய் இவனுக்கு ட்ரிப்ஸு தேவையான மெடிசன்ஸ்லாம் கொடுத்து ஃபுட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவன் சாப்பிடலை, படுத்திருக்கான். ஆனால் நல்லா இருக்கான். நல்லா இருக்கணும்னு எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. என்னால் முடியலனாலும் என்னால் முடிஞ்சது நான் செஞ்சுக்கிட்டே தாங்க இருப்பேன். இன்றைக்கி இருந்திருந்தால் அந்த குழந்தைய கண்டிப்பாக போய் நான் ட்ரீட்மெண்ட்டு பார்த்துருப்பேன். எனக்கு உடம்பு நல்லா இல்லை, அதனால தான் நான் போக முடியல. தொடர்ந்து இது மாதிரி பொதுமக்கள் எங்கேயாவது ரோட்டில் அடிபட்டிருந்தாலோ இந்த மாதிரி படுத்திருந்தால் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். உங்களால் முடியலைனாலும் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தகவல் கொடுங்க. நாங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் எந்த ஊராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம்.